இயேசு ஊழியம் வெற்றிகரமாக இருந்த காரணம், அவர் நுழைஞ்ச உடனே பிதாவை தரிசிக்கிறாரு, அடுத்த செகண்டு டெவிலை மீட் பண்ணுறாரு. என்னைக்கு பிசாசுன்றவன் இந்த உலகத்தில் உண்மையானவன்ற மனநிலை, அவன் ஒரு பர்சனாலிட்டி, அவன் ஒரு நபர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நிமிடமே உங்கள் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க. எனக்குள்ள வயிறு கட்டாயிருக்கு சார், அதனால இங்கே சப்ளை போகல சார், அங்கே சப்ளை போகலாம் லைட் எரியல சார், இதான் வந்து மருத்துவம் சொல்லுது. இது இங்கே கட்டானனால கரண்ட் போல அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இதை எவன் கட் பண்ணா? கையை தட்டு. அப்போ அவன் வெளியே போயிட்டானா எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், வெளியே போயிட்டானா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சரீரம் இப்போ நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வெளியே போயிட்டானா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே போயிட்டானா வாழ்க்கையில் எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கிட்னி நார்மலாக வேலை பார்க்கும். ஆமேன், கையை தட்டுங்க. அவன் வெளியே போயிட்டானா லங்ஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவன் வெளியே போயிட்டானா உங்கள் ஐ சைட் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து ஒனிடா டிவி மாதிரி 2 கொம்போட வந்து உங்கள் கையில் இருக்க படத்தை அவன் பிடுங்கினான்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட ஒன்று பிடுங்கினா தானே எழுத்து நிற்கணும். அவன் என்னைக்காச்சும் வந்திருக்கானா? உங்களுக்கு வந்திருக்கானா? நேரில் வந்திருக்கானா? நம்ம எவனையுமே அவன் நேரில் பார்க்கல, அப்புறம் எதுக்கு அவனை எதுக்கணும்? அவன் தான் நம்ம வாழ்க்கையில் குறுக்கவே வரலையே. அட கிறுக்கா, உன் வாழ்க்கையில் குறுக்க வந்து அத்தனைக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான், அவன் தான் இருக்கிறான். devil is a hidden enemy. தன்னை மறைச்சிக்கிட்டு உன்னை அங்கங்க அலக்கழிச்சிருவான், பொருளை ஒளிச்சு வச்சுட்டு. பொருள் அவன்கிட்ட இருக்கு சார், எங்க போய் வேற ஆள்கிட்ட கட்டுக்கிட்டு இருக்க? ஃப்ளஷ் அண்ட் பிளட் கிடையாது, ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க. அப்போ ஃப்ளஷ் அண்ட் பிளட் எந்த கண்ட்ரோலில் இருக்கு? ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருக்கு. ஸ்பிரிட்டை நீ பிடுங்கிட்டினா ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். பிசாசோட தந்திரத்தில் ஒன்று, சீனியாரிட்டி பேசுவான், அடுத்து மெஜாரிட்டி பேசுவான், அடுத்து ரியாலிட்டி பேசுவான், அடுத்து சயின்ஸ் பேசுவான். மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸ் பேசுவான். 4 விதிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. எது விதி? தேவனுடைய வார்த்தையே விதி. ஒருத்தன் பேசல, ஊமை, பேன்றான், காதும் கேட்காது. என்னங்கன்னு போய் கேட்டால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க? அது வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக் விஷயம் சார், இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. மருத்துவம் பொய்யா அப்படின்னா, மருத்துவம் வந்து ஃபேக்ட்டு, பட் தட் இஸ் நாட் ட்ரூத். ஃபேக்ட்னா என்ன இருக்குன்னு சொல்கிறது, ட்ரூத்னா என்ன இருக்கணும்னு சொல்கிறது. நான் ஃபேக்ட்டுக்கு எதிரின்னு சொல்லலை, ஆனால் ட்ரூத்துக்கு எதிராக வந்தால் நான் ஃபேக்ட்டுக்கு எதிரி. புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். மருத்துவம் இந்த வியாதி எப்படி வந்தது அப்படின்றது மிக தெளிவாக சொல்லுது. இந்த வியாதி எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தெளிவாக சொல்லுது. ஆனால் தேவன் இந்த வியாதி எப்படி வேலை செய்கிறது என்பதை அல்ல, இந்த வியாதி எவனால் வந்தது, வாட் இஸ் த ரூட் ஆஃப் திஸ் டிசீஸ். ஆமாம், புரியலையா? அதாவது இந்த வயரிங் இப்படி வந்துருக்கு சார், இங்கே கட் பண்ணியிருக்கு சார், இந்த கட் பண்ணனால சப்ளை இங்கே போகல சார், அந்த சப்ளை அங்கே போகாதனால அங்கேருந்து லைட்டு இங்கே எரியல சார். இதைத்தான் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி தருது. இங்கேக்குள்ள வயிறு கட்டாயிருக்கு சார், அதனால் இங்கே சப்ளை போகல சார், அங்கே சப்ளை போகாதனால லைட் எரியல சார். இதான் வந்து மருத்துவம் சொல்லுது. இது இங்கே கட்டானனால கரண்ட் போகல அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இதை எவன் கட் பண்ணா? கையை தட்டு. இதை எவன் கட் பண்ணா? அதை சொல்லும் போத. அதைத்தான் பைபிள் சொல்லுது. நீ கட் பண்ண ஒன்று தூக்கிட்டீங்கன்னா எல்லாமே ரெஸ்டோர் ஆயிரும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆகவே நீங்கள் அதை கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில எதிர்மறையான எல்லாவற்றுக்கும் பின்பாக பிசாசு இருக்கிறான். அவன் தன்னை காட்டாமல் இருந்தாலும் அவன் அங்கே தான் இருக்கிறான், அவன் அங்கே தான் இருக்கிறான். நான் இப்போ நல்லா பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். மெடிக்கல் சயின்ஸ் பொய் நான் சொல்லலை, மெடிக்கல் சயின்ஸ் ரைட்டுன்னு சொல்கிறேன். பட் தேர் இஸ் அ லிமிட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ். அது பிரான்ச்சஸோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஜனங்களுக்கு நன்மை தான் செய்ததெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் சொல்ல வரல, இல்லைன்னு சொல்ல வரல. தே ஹவ் லிமிட், பட் காட் இஸ் அன்லிமிட். அவர் ரூட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மெடிக்கல் சயின்ஸ் பிரான்ச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, கொப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவன் ரூட்டில் வேலை பார்க்க. ரூட்டை கண்டுபிடி மகனே, இனி உன் வாழ்க்கையில் திரும்ப அந்த வியாதி வரவே வராதுன்றேன். செவிடு ஊமையும் ஒருத்தர் கொண்டு போய் விடுறான். ஏன் செவிடுக்கு ஊமைக்கும் கர்த்தர் வந்து ஞான ஸ்பீச் தெரப்பி சொல்லுவார்னு பார்த்தா அவர் போய் செவிடு ஊமையுமான ஆவியே அப்படின்றாரு. செவிடு ஊமையுமான ஆவி என்ன ஒன்று,
இயேசுக்கு சொல்கிறாரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்ன உடனே அது வரைக்கும் அவனை ஊமையை நான் பார்த்துவேன், ஊமையே ஒரு ஆவிதானா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அது போன உடனே அந்த ஆவி வெளியே போயிரு சார். வெளியே போன உடனே ஒரு 6 மாதத்தில் மெதுவாக பேச ஆரம்பிக்கல சார். அடுத்த 6வது நிமிஷமே பேசினான் சார். கை தட்டுங்க சார் ஒரு தடவை. ஹலோ. அப்போ அவன் வெளியே போயிட்டானா எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், வெளியே போயிட்டானா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சரீரம் இப்போ நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே போயிட்டானா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே போயிட்டானா வாழ்க்கையில் எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கிட்னி நார்மலாக வேலை பார்க்கும். ஆமேன், கையை தட்டுங்க. அவன் வெளியே போயிட்டானா லங்ஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவன் வெளியே போயிட்டானா உங்கள் ஐ சைட் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இவைகளை டிஸார்டர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிசாசங்க உட்காந்துருக்கான். அவனை இயேசுவின் நாமத்தில் நீ துரத்து போ வெளியே சொல்லும்போது நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லிட்டு விட்டுருங்க சார். டிஎல் ஆஸ்பான் சொல்கிறாரு, அவன் போவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்காது, அந்த ஊரி உனக்கு எதுக்கு, அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு, நீ சொல்லிட்டு விட்டு அவன் வெளியே போய் தான் ஆகணும், அவர் போக வச்சிருவார். அதை பற்றி கவலைப்படாது, டோன்ட் வரி அபவுட் தட்ன்றார். அந்த வார்த்தை அவனை நரகத்தை விட மோசமான ஒரு கொடுமையை அவனுக்கு கொடுத்துரும். இயேசுவின் நாமம். ஊமையை வெளியே அந்த இது வெளியே போயிடுச்சு. ஆவி ஊமையை பேச ஆரம்பிச்சிட்டான். கப்பன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இயேசு செஞ்ச பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லா வியாதிக்கு பின்னாடியும் பிசாசை பார்த்தார். மூன் ஸ்ட்ரக்குன்னா இல்லை, இட் இஸ் டெவில் ஸ்ட்ரக்குன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் நாயன், ஹி ரப்யூக் இட் அப்படின்னாரு. அடுத்து ஊமை நாயன், ஊமைமான ஆவியே அப்படின்னாரு. மரணம் அதுவும் ஒரு ஆவி. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் வந்து அவருடைய மனைவி இறந்தப்ப அவர் எப்படி சொன்னார்? யூ ஸ்பிரிட் ஆஃப் டெத் அப்படி தான் பேசினார். மரணத்தின் ஆவியே அப்படின்னாரு. நான் இல்லாத போது என் மனைவியை நீ தொடுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம்? கையை ஏட்டு, என் மனைவியை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ எதிர்மறையான எல்லாவற்றுக்கு பின்பாக பிசாசின் கிரியை இருக்கிறது. ஷிகா மாராஹம் துணை மனஹா துரபா லஹாதராபா லாபதியாங்கா. தேவனை போல் பேசுங்கள், இல்லாவிட்டால் தேவனிடத்தில் பேசுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆமாம், பிரச்சனை என்னன்னா அவன் வெளியே போகணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களே, கண்டுபிடிச்சா தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் தான் ஒரு ஆளே இல்லாத மாதிரி அவன் காட்டுவான் சார். இதெல்லாம் ஏதோ இயற்கையாக நடந்த மாதிரியும், இது ஏதோ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரியும். ரூட் இஸ் டெவில். பலவானை முந்தி கட்டினால் உங்கள் லைஃப் சூப்பர் நேச்சுரலாக மாறும். அந்த பேதம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு என்ன பண்ணா? அவனுக்கு ஏற்றி நிற்கிற. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து ஒனிடா டிவி மாதிரி 2 கொம்போட வந்து உங்கள் கையில் இருக்க படத்தை அவன் பிடுங்கினான்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட ஒன்று பிடுங்கினா தானே அவன் ஏற்றி நிற்கணும். அவன் என்னைக்காச்சும் வந்திருக்கானா? உங்களுக்கு வந்திருக்கானா? நேரில் வந்திருக்கானா? நம்ம எவனையுமே அவன் நேரில் பார்க்கல, அப்புறம் எதுக்கு அவனை எதுக்கணும்? அவன் தான் நம்ம வாழ்க்கையில் குறுக்கவே வரலையே. அட கிறுக்கா, உன் வாழ்க்கையில் குறுக்க வந்து அத்தனைக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான். அவன் தான் இருக்கிறான். அவன் இல்லாமல் அவனுக்கு எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? பைபிள் சொல்லுது. அவன் இல்லை, அவன் என்றைக்குமே உனக்கு முன்னாடி வந்தது கிடையாதுன்னா அவனுக்கு எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? ஆமாம், என்றைக்குமே முன்னாடி வரலன்ற காண்டி அவன் உனக்கு எதிரி இல்லைன்னு நினைக்காத. உனக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி அவன் தான் நிற்கிறான். ஏசு நோண்டி பார்த்தாரு, வெளியே போறியா இல்லை ஏசுனா? கண்டுபிடிங்க. ஒவ்வொரு கெட்ட பேட் ஹேபிட்ஸ் பின்னாடி டெவில் தான் இருக்கிறான். அது ஹேபிட் சார். அந்த ஹேபிட்டை தொடக்கி விட்டது பிசாஸ். கோபம், அதற்கு பின்பாக அவனை துவக்கி விட்டது பிசாஸ். ஸ்மோக்கிங், அதுக்கு பின்பாக துவக்கி விட்டது பிசாஸ். ட்ரிங்கிங், அதுக்கு பின்னாடி துவக்கி விட்டது பிசாஸ். அந்த பிசாசு துரத்தப்படும் போது மனிதனுடைய குணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. அந்த செயல்கள் மீது அவனுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது. பெரிய விடுதலை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். எவ்ரி நெகட்டிவ் திங்ஸ், பிஹைண்ட் எவ்ரி நெகட்டிவ் தேர் இஸ் டெவில். அதை கண்டுபிடிங்க, அங்கேயே சக்ஸஸ் ஆரம்பிக்குது. இவன் உங்களை கண்டுபிடிக்காமல் இருக்க என்ன செய்வானா? உங்களை டீவியேட் பண்ணி விடுவான். அதுதான் நீ சொல்ல விரும்புகிறேன். டீவியேட் பண்ணி உங்களை அங்கிட்டுக்கிட்ட அனுப்பி விட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆக பார்ப்பான். இதெல்லாம் காட்டி அவன் உங்களை விட்டு டைவெர்ட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு விஷயம் மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காரணங்களை சொல்லி உங்களை வந்து இது பண்ணுவான். ஸோ தேவன் வந்து நல்லா கவனிங்க, வந்து உங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று நடக்கும்னா அது தேவன் தான், கெட்டதுன்னு நடக்கும்னா அது பிசாசு தான். ரெண்டே ஒரே வசனத்தில் முடிங்க சார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருதானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அடுத்து, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். கர்த்தர்னு வந்துட்டினா உனக்கு பரிபூரணம் தான், உனக்கு ஜீவன் தான். ஒரு சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் உனக்கு ஜீவன் தான்.
நீ அவர் முகத்தை பார்த்துட்டீல, உன் குடும்பத்தில் குறை இருக்காது. அவர் முகத்தை பார்த்துட்டீல, பிசாசு உன் வீட்டில் இருக்க முடியாது. அவர் முகத்தை பார்த்துட்டீல, உன் குடும்பத்தில் வந்து வியாதி இருக்க முடியாது, உன் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அதனால் அவர் முகத்தை பார்த்த எவனுக்கும் சரீரம் பெர்ஃபெக்டாக ஆரம்பிச்சிடும் சார். அப்போ நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், திருடன் தான் திருடன் கொள்ளும் அழிக்கும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். ஆகவே தேவனை நீங்கள் பார்க்கும்போது அந்த அந்த லைட்டில் வர்ற ஹீட்டில் இதெல்லாம் வெளியே போயிடும். அவன் முதல் விஷயம் மறைச்சிக்கிறான். ஒரு தடவை ஒரு பாம்பு அடிக்க நாங்கள் போனப்போ கண்ணில் பார்த்து கம்பை எடுக்க திரும்பக்குள்ளே பாம்பை காணும் பக்கத்தில் தட்டியாக அடிக்க வச்சுருந்தேன். சரி, தட்டிக்குள்ளே தான் போயிருக்கும் போலன்ட்டு செக் பண்ணுறான். தட்டியை சுற்றி டம்முன்னு அடிக்கிறாங்க. இல்லை சார், அது போயிருக்கு சார், விட்டுருங்க சார்ட்டாங்க. தட்டி அவ்வளோ அடி அடிக்கிறேன் சார், காண எங்கிட்ட போயிடுச்சு போல விட்டுட்டோம். உடனே ஒருத்தர் சொன்னேன், இல்லை சார் இருக்க வாய்ப்பு இருக்குது சார், தட்டியெல்லாம் எடுங்க சார். எடுத்தால் அவன் மொத்தமாக ஒரு 50 தட்டி 60 தட்டி இருக்கும். 10 எடுப்பான்னு பார்த்தா அப்படிலாம் எடுக்கக்கூடாது சார், இடையில இருக்குது சார்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுக்கிறான் சார். அங்கே கொஞ்சம் பாம்பு அடிக்கிறது கில்லாடி போல் ஒவ்வொன்றா எடுக்கிறான். அது உள்ளே பதுங்கி இருக்குது சார். எடுத்தா வந்து 40 தட்டியை தூக்கிட்டான், காணோம். சரி, இனிமேல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விட்டுருங்க சார். ஆனால் 40 எடுத்துட்டான். ஒன்று 10 தான் இருக்குது. 41, 42, 43, 44, 45 இல்லை, 5 தட்டி தான் இருக்குது. 46, 47, 48 இல்லை சார். நான் அப்படியே சொல்கிறேன், 49 தூக்குறான் பாருங்க, உள்ளே இருக்குது. எப்பேற்பட்ட இந்த சர்ப்பம் பார்த்தீங்களா? சுற்றி 100 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, அது வாட்டுக்கு இருக்குது. கம்பு எடுத்து அடிக்கிறான், அது தெரியும், வெளியே தலையை காட்டிடாத, காபான்னு கத்துவான், மிரண்டு வெளியே தடுக்கினா நசிக்கிடுவான். அமைதியாரு. அதாவது இருக்கிறானான்னு சந்தேகத்தில் தட்டுற எவனுக்கும் நான் காட்ட மாட்டேன். இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டவன்ட்ட வேறு வழியெல்லாம் மாட்டித்தான் அவனு. ஒருத்தன் சொன்னான் இருக்குதுன்னு முடிவெடுத்துட்டான்ல, மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் டஸ்ஸு புஸ்ஸுன்னு என்ன அர்த்தம்? மாட்டிக்கிட்டேன்டான்னு அர்த்தம். கை தட்டு வருது. ஆமேன். சில ஆவிகள் காக்கணும்னா மாட்டிக்கிட்டியா, வா 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 அமைதி, வெளியே போயிரு. சிலர் வந்து காபுன்னு பயப்படுறேன். காபுன்னா பயப்படக்கூடாது, இப்போ அது பயந்துருச்சு. ஆவிகள் ஏன் தெரியுமா கத்துது? உங்களுக்கு பயந்து. பாம்பு ஏன் படம் எடுக்குது? உங்களுக்கு பயந்துருச்சு, நீ அடிச்சிருவேன்னு பயப்படுது. படுத்துக்கிட்டு இருக்கும்போதே படம் எடுத்துக்கிட்டா இருக்கு? இல்லை, படுத்துக்கும் அமைதியாக இருக்குது. ஆளை பார்த்தா படம் இருக்குது, ஏன்னா நீ என்ன அடிச்சிடாரா அப்படின்ட்டு. அப்புறம் பிசாசு ஏன் வந்து உங்கள் முன்னாடி ஆடுறான், அலக்கழிக்கிறான்னா அப்பயே புரிஞ்சுக்கணும், பரவாயில்லடா நமக்கு இவ்வளோ பயம் இருக்குது, இயேசு நாமத்தில் பொறியாக மாற்று. ஆமியான உங்கள் பக்கத்துலேயே நிற்பார். போடுறாமான என் பேரை சொல்லி போடுறா, நான் நிற்கிறேன், அர்றா அவனை நிற்பார். அவர்கிட்ட உங்களுக்கு வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே. கடைசியில் அவன் டயர்ட் ஆயிடுவான், கர்த்தர் விட மாட்டார். அவனுக்கு உறுதியாக நில்லுங்க, அவன் போயிடுவாங்க. எதிர்த்து நின்றுட்டிங்கனாலே அவன் போயிடுவான். அப்போ அவன் என்ன செய்யறான்? தன்னை மறைச்சிக்குவான், ஏதாச்சும் மருத்துவ காரணங்களை சொல்லி மறைச்சிக்குவான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனதை, அதாவது நான் மருத்துவ காரணங்களினாலே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி எத்தனையோ காரியங்களுக்கு பின்பாக கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் மருத்துவ உலகம் நின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த சக்திக்கு மேலான ஒரு சக்தி இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமேன். எத்தனையோ அற்புதங்களுக்கு மருத்துவம் பதில் சொல்ல முடியல, காரணம் அதற்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது என்பதுதான். நான் முடிக்கிறேன். நம்பர் 1, பிசாசு தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். அதனால் எதில் மறைச்சிக்கிறான்? மெடிக்கல் ரீசன்ஸுக்கு முன்னாடி மறைச்சிக்கிறான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் எங்கேயாச்சும் மெடிக்கல் ரீசன் சொன்னாரா? பாருங்கள், மெயின்டெனன்ஸை வந்து என்றைக்குமே ஒரு தப்புன்னு சொல்லலை. ஒரு பொண்ணை உயிரோடு எழுப்பிட்டு சாப்பாடு கொடுங்கப்பான்றார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் பாடியை வந்து நீங்கள் என்ன செய்கிறது, வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா வந்து இது பண்ணுங்கள், ரசம் வச்சு குடிக்கணும் குடிங்க, வந்து கறிக்கணும், பாடிக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்க மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து பைபிள் ஒன்று சொல்ல. ஆனால் ஒன்று, வியாதிக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான்ற மறந்துடுறாங்க. நீங்கள் எப்போ காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க தெரியுமா? மெடிக்கல் சயின்ஸை பார்க்கும் காம்ப்ரமைஸ் ஆகிறேன். 2வது, அவன் தன்னை மறைச்சிக்கிற 4 விஷயங்கள் சொல்கிறேன். பைபிள் சொல்லுது, இது வசனம் சொல்லிடுறேன், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் இஸ் டீலிங் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட். எல்லாம் சொல்லுங்கள், மெடிக்கல் சயின்ஸ் இஸ் டீலிங் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஆனால் சில நேரம் உங்களால் ஆவி மண்டலத்தில் நீங்கள் எதிர்த்து நின்று அவன் ஜெயிக்கிறதுக்கான விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் உதவியை நாடுறீங்களே, அப்பவும் கூட இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான், அவனை தான் நான் துரத்தணுன்ற மனநிலையோட அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது கூட அந்த மனநிலையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா
அவனுக்கு எதிராக அவங்க யுத்தத்தை ஆரம்பிப்பீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க அவங்க ஒரு 6 வருஷம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஒரு 6வது வாரத்திலே உங்களுக்கு சோமாயிரும். ஏன்னா தாக்குதல் அவனுக்கு நேராக திரும்பப்பட்டிருக்கிறது. நீ எங்கே இருந்தாலும் இப்போ பின்னாடி கண்டுபிடிங்க, இதுக்கு பின்னாடி வந்தா இருக்கிறான். ஸோ மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அழகாக சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. உங்களுக்கு முன்னாடி பார்க்குற பிரச்சனைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோட போராட்டம் இல்லையா? பைபிள் சொல்லுது எபேசியர் 6 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் அடுத்து வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும். நான் 2 வார்த்தையை மட்டும் தான் இதில் எடுக்க போகிறேன். ஒன்று மாம்சம் ரத்தம், இன்னொன்று மாம்சம் ரத்தம் போராட்டம் இல்லை. அடுத்து எங்கே தான் போராட்டமா? ஆவி. எல்லாம் சொல்லுங்கள், ஆவி. ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு கிடையாது, ஸ்பிரிட்டு. எல்லாம் சொல்லுங்கள். அப்போ ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு எந்த கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்பிரிட்டை நீ பிடிங்கிட்டினா ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். எல்லாம் வலது கருத்தை வச்சு சொல்லுவோம், ஸ்பிரிட்டை பிடிங்கிட்டா ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். ஆமேன், ஆமாம். ஏன்னா ஃப்ளஷும் பிளட்டோட நமக்கு ஃபைட்டே கிடையாது, அது பிரான்ச்சஸ். ஸ்பிரிட்டு தான் ரூட்டு. அசுத்தாவி என்ற ஸ்பிரிட்டை நீங்கள் ப்ளக் பண்ணி எடுக்கும்போது இயேசு நாமத்தினால உங்கள் ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். கேன்சர் நீங்கள் சோமாதுன்றேன் இயேசு நாமத்தில். எஸ் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்வையை திறனை மங்க வைக்கிற அசுத்தாவியே உன் கையை எடுன்னு நான் கட்டளை கொடுக்குறேன். பார்வையெல்லாம் இயேசு நாமத்தில் தெளிவாய் தெரிவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பார்வை தெரிய வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா கபராபராபராபா கிட்னி ஏங்க விடாமல் தடை செய்து வைத்திருக்கிற அசுத்தாவியே இயேசுவின் நாமத்தில் எல்கையில் விட்டு வெளியேறு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையில் கொடுக்கப்பட்ட கரையத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், இயங்குவதாக. இப்பொழுதே கிட்னியெல்லாம் நல்லா இயங்கட்டும், லங்ஸ் நல்லா இயங்கட்டும், லங்ஸ் மீது இருக்கிற எல்லா இருளின் சக்தியில் வெளியேறட்டும். சிந்தனை மண்டலத்தில் கிரியை செய்கிற அசுத்தாவியே, பிரெயினில் வேலை செய்கிற அசுத்தாவியே, பேசுகிறதுல வேலை செய்கிற அசுத்தாவியே, காது கேட்கறதுல கிரியை செய்கிற அசுத்தாவிகளே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே உங்களுக்கான கரையம் கொடுத்து தீர்க்கப்பட்டு உங்கள் தலைகள் நசுக்கப்பட்டு உங்களான ஒட்டுமொத்த அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறபடினால் இப்பொழுது இந்த சரீரத்துக்குள்ளே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அவள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சரீரத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு இந்த ஆவிகளுக்கு உரிமை இல்லை. you don't have any legal rights என்று நான் சொல்லுகிறேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருந்து நீ வெளியேறுவாயாக என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பெரிய விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்யாத பகுதியில் வேலை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏராளமான அற்புதங்களை எங்கள் காதுகள் கேட்கத்தக்கதாக அது ஒரு மேசிவ் மிராக்கிள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மேசிவ் ஹீலிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓ ராபாலா பராபரா கொள்ளையடிப்பது போல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கொள்ளையடிப்பது போல. ஏதோ சம்பாதிக்கிற மாதிரி அற்புதம் இல்லை, 1 2 இல்லை, மொத்தமா கொள்ளையடிப்பது போல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாமல் ஓடுவதாக 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஓடுவதாக ஓடுவதாக. எதிர்த்து நிற்க முடியாது, வெளியேறு வெளியேறு. நீங்க இருக்க முடியாது, அது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இங்க நீ நிற்க முடியாது. நீ போய்த்தான் ஆகணும். இடம் மாறி வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல. போயிரு வெளியே பெரிய இயேசுவின் நாமத்தினால, போயிரு வெளியே பெரிய இயேசுவின் நாமத்தில். உன் கரம் செயலிழந்து போகட்டும். இந்த வார்த்தைகள் அப்படியே தேவனுடைய வல்லமையினால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயங்காத பகுதியில் இயக்கி பாருங்கள், இப்பொழுது இயங்க ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்தில் எல்லா பகுதியிலும் இயங்க ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரிய சுகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு திங், அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், மற்றெல்லாம் சுருக்கம் முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, மெடிக்கல் சயின்ஸ் முன்னாடி ஒளிகிறான். ஒளிஞ்சிட்டு அவன் என்ன செய்கிறான்? எஸ்கேப் ஆக பார்க்குறான். நம்மளை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி விடுறான். சாவி அவன் ஒளிச்சு வச்சுட்டு அங்கே போய் தேடுன்றான். அங்கே போய் சாவி இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கோம். நம்ம அவர்களால் பூரணமாய் ஒன்றை நமக்கு தர முடியவில்லை. எனக்கு பூரணமான விடுதலை வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பைபிள் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கன்ற வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, குறைவுக்கு எதிர்த்து நில் அப்படின்றார். எப்படி? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்ன தெரியுமா? குறைவோட காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலன்னு அர்த்தம். எதுக்கு நான் குறைவோட வாழணும்? எதுக்குங்க குறைவோட வாழணும்? நான் குறைவுக்கு எதிர்த்து நிற்கிறேன் சார். 99 இருந்துக்காங்க, இல்லை சார் எனக்கு 100 வேணும். நான் குறைவுக்கு எதிர்த்து நிற்கிறேன், குறைவுக்கு எதிர்த்து நிற்கிறேன். நான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. உங்கள் குடும்பம் 100% ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் மாறப்போகுது. இப்போ சொல்லுங்கள், எனக்கு குறைவோடு வாழ முடியாது. எங்கள் அப்பா நிறைவான கரையத்தை கொடுத்துருக்காரு, அதனால் நான் குறைவுக்கு எதிர்த்து நிற்கிறேன். என் குடும்பத்தில் என் மனைவிக்குள்ளே இருக்க குறைவு, என்னுடைய பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற குறைவு,
என் சரீரத்தில் இருக்கிற குறைவு எந்த குறைவாக இருந்தாலும், என் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறை எதுவாக இருந்தாலும், அந்த குறைவுகளோடு நான் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். இப்பொழுது அவைகள் வெளியேறுவதாக. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். வா 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 வா. நீங்க வேணாலும் பாருங்களேன், எவ்ரி டே பை டே நீங்க வந்து க்ளோரியஸ் சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க. க்ளோரியஸா சேஞ்சஸ் உங்க சரீரத்தை மகிமையின் மேல மகிமை நீங்க பார்க்க போறீங்க இயேசு நாமத்தினால. இன்னும் ஸ்பெஷலா சொல்லவா, எவனுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதோ அவனை தான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினாராம் கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? அதாவது எவனுக்கு எந்த விஷயத்துல வீக்கோ அவனை தான் அதில் ஸ்ட்ராங் ஆக்குறாரு. கையை திருங்குவதவருக்கு அற்புதம் உங்களை எல்லாரும் மாதிரி மாத்திரைக்கு இல்லை, உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாங்களா, அதனால உங்களை எப்படி தேவன் பயன்படுத்த போறாருன்னா, எந்த பிரச்சனை உங்களை தாக்குச்சோ அதுல நீங்க தான் ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி கர்த்தர் சொல்லுங்க, ஆமென். ஃபினான்ஸ்ல நீங்க தாக்கப்பட்ட நீங்க தான் ஃபினான்ஸ்ல டாப்பு. சரீர பலவீனத்தில் வந்து தாக்கப்பட்டா நீங்க தான் உங்க ஃபேமிலியிலே உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ஆமென் ஆமென். அம்பிட்டு பேரும் ஒரு 80 வயசு 90 வயசு மெதுவாக இரும ஆரம்பிப்பாங்க, நீங்கள் மட்டும் 100 வயசு வரைக்கும் இருமாம உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. எதில் உங்களை தொட்டானோ அதில் உங்களை தேவன் தூக்கி ஹைட்டில் வைக்க போகிறாரு. கையை தட்டுக்க, ஆமென். ரெண்டாவது பிசாசு சொல்கிற ஒரு விஷயம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று சீனியாரிட்டியை சொல்லுவோம். சீனியாரிட்டினா புரியுது உங்களுக்கு? சீனியாரிட்டி, மெஜாரிட்டி, ரியாலிட்டி, இதை 3 பேசி முடிக்கிறேன். சீனியாரிட்டின்னு என்னென்னா, இத்தனை வருஷமாக இருந்திருக்கு, இத்தனை வருஷம் சுகமாகாது, இப்போ நடக்குன்னு நினைக்கிறியா நீ? என்னப்பா ஏன் 2 நாளில் போகிற காய்ச்சலா? அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வியாதியோடைய வெயிட்டேஜை காட்டுவாங்க. பைபிளில் 2 விஷயம், ரொம்ப நிறைய விஷயம். அதில் ஒன்று, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் ஒருத்தர் இருந்திருக்கிறான். அலங்கார வாசல் அண்டே கொண்டு வராங்க. அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 40+, 40க்கு மேலே. எத்தனை வயசு? 40 வருஷமா அவன் நடந்ததே இல்லை. அந்த வியாதியோட சீனியாரிட்டி என்ன? 40. அப்போ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, சீனியர்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. 40 வருஷம் நடக்காத ஒருத்தனை நடக்க வைக்கிறதுக்கு ஒரு 4 மாதம் எடுத்துக்கிட்டானா கூட ஒரு மரியாதை. அவன் சொல்கிறான், 40 வருஷம் இருந்துட்டு போ, இப்போ 4 செகண்ட்ல நீ எந்திரிச்சு நடக்கிற. கை தட்டுங்க ஒருத்தர். 4 செகண்ட்ல எந்திரிச்சு, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், பிசாசே 4 செகண்ட்ல வெளியேறு. தூக்கி கையை பிடிச்சி எழுந்து நடன்றான். எல்லாம் சொல்கிறேன், ஐயா 40 வருஷம் நடக்காதீங்க, ஒரு 4 மாதம் ப்ராக்டிஸ் கொடுங்க. வியாதி யாருன்னு நீ சொல்லிட்டீல, நீ யாருன்னு சொல்லிட்ட 40 வருஷம். இப்போ என் தேவன் யாருன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது 4 நிமிடத்தில் அவன் எழுந்து நடந்தான். ரொம்ப வருஷமாக இருக்குன்னு நீங்கள் பயந்துடக்கூடாது. ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் கொண்டே விடுவேன். போடுங்க ஃபாஸ்டிங், நல்லது. உங்கள் அடுத்த கட்ட மகிமைக்கு போகிறது போடுங்க. அவனை அடித்து துரத்துறதுக்கு வந்து அவ்வளோ நாட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. உங்கள் மனதில் ஃபுல்லாக அந்த சீனியாரிட்டியை பார்த்துட்டு இவ்வளோ நாள் இருக்குது, இது துரத்த முடியாது நினைக்காதீங்க. பல வருஷமாக உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கா? வாழ்ந்து பழகிட்டீங்களா? அதான் அந்த சீனியாரிட்டியை காட்டியவன் அப்படி இருந்துக்கிறேன்ற மாதிரி. ரொம்ப வருஷமாக இருந்தால் விட்டுறதா? இயேசு கிறிஸ்துவ போய் பார்த்தாரு. அவனுக்கு எத்தனை வருஷம் அவன் படுக்கையில் இருந்தான்? பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம். இயேசுக்கு வயசு 33. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே குளத்துக்கு வந்துட்டான். இயேசுக்கு சீனியர். வாங்க தம்பி அப்படின்றாப்ல பேசினார். அவர் வந்து ஒரு 38 வருஷம். அப்போ குறைஞ்ச ஒரு 3 நாளாச்சு ஃபாஸ்டிங் போடுவானா? 3 நிமிஷம். அதனுடைய இதெல்லாம் பார்த்து நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவரை கொடுக்கணும்லாம் யோசிக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். வியாதி எவ்வளோ பெருசுன்னு பார்க்கவே கூடாது. கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ பெருசு. கோலியாத் நின்னப்ப எல்லாம் கோலியாத்தோட ஹைட்டை பேசுனாங்க, வெயிட்டை பேசுனாங்க. சவுல் கூட சொன்னான், கோலியாத் இளம் வயதிலிருந்தே அப்படின்னா எல்லாம் வியாதியை பேசுகிறாங்க சார். ஒரே ஒருத்தன் சொன்னான், சேனைகளின் தேவனாகிய, இராணுவங்களின் தேவனாகிய, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். நான் எல்லாருமே கோலியாத்தை பேசுறீடா, நான் தேவனை பேசுறேன்டா. ஆமாம், இந்த உலகம் வியாதியை பேசட்டும், நீ தேவனை பேசு. இந்த உலகம் பிசாசை பேசு, நீ தேவனை பேசு. நமக்கு தெரிய வேண்டியது வியாதியை குறித்து அறிவல்ல, பிசாசை குறித்து அறிவல்ல. இது என்ன ஆவி, அது தேவையில்ல. நான் என்ன ஆவியில வந்திருக்கிறேன், எனக்குள்ள என்ன வல்லமை இருக்கு, என்னோடு கூட நிற்கிறவர் யார்? உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். என்கிற மனநிலை தான் நமக்கு முக்கியம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன்.
பிசாசு அல்ல, வியாதி அல்ல, தேவன் தேவன் தேவன். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. 1000 பிசாசு நீங்க டீல் பண்ணுங்க, ஆனா கண்ண தேவன் மேலே வைங்க. அதாவது தேவன் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பது மட்டும்தான் நம்முடைய எண்ணமா இருக்க வேண்டும். வேரோடு பிடிங்க எறியப்படுவான் என்று நான் சொல்லுகிறேன். வேரோடு இப்பொழுதே பிடிங்க எறியப்படுகிறான், இப்பொழுதே பிடிங்க எறியப்படுகிறான். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே பிடிங்க எறியப்படுகிறான். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்காருங்க. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ அவனுடைய சீனியாரிட்டியை பற்றிலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. அடுத்து தாயின் வயிற்றிலிருந்து லிஸ்திரால் அவர்களும் அவனும் காலில் பிறந்ததுலேருந்தே எப்படி தான், இங்கே ஃபுல்லாக பிறந்ததுலேருந்தே வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிறந்ததுலேருந்தே பேசாதவன், பிறந்ததுலேருந்தே பார்க்காதவன், அவங்களெல்லாம் பைபிளில் சுகப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், ஜெபம் பண்ணி இருக்கும்போது, உலகத்தோற்றம் முதல் நடக்காத அற்புதங்களை என்ன நடப்பிக்க போகிறேன்னார். காலையில் அந்த சத்தம் அப்படியே வந்துச்சு. உலகத்தோற்றம் முதல் நடக்காத அற்புதங்கள் நடக்க போகிறது. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென். உலகத்தோற்றம் நடக்காதது யோசித்து பாருங்க, என்னென்ன நடக்காமல் இருந்திருக்குன்ட்டு. அப்படின்னா பைபிளுக்குள்ளே அது அடங்காது. பைபிளுக்குள்ளே இருக்கிறதும் பைபிளுக்குள்ளேயும் அது இல்லை. ஆமாம், அப்படி விஷயங்கள் நடக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஸோ சீனியாரிட்டி. அடுத்து மெஜாரிட்டி. அவன் என்ன பேசுவான்னா, இது என்ன ஒரு ஆளுக்காக வந்திருக்கு, உலக வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான்ப்பா. 40 வயசு தானே சுகர் வரத்தானே செய்யும். 40 வயசு தான் சுகர் வரத்தான் செய்யும். ஆமாம், முடி நரைக்க தான் செய்யும். முடி நரைக்கிறலாம் கூட விடுங்க, இல்லை அது வேணாம்னா அது வேணாம், வேறு விஷயம். என்ன சொல்லணும்னா, விடக்கூடாதுன்னா அதுவும் விடக்கூடாது. என்ன சொல்லலாம், மெஜாரிட்டியாக. அப்போ கர்த்தர் சொல்லுவார், ஆமாம் மெஜாரிட்டின்னா நீ ஓகேனா, இப்போ மெஜாரிட்டி நரகத்துக்கு போகிறான், நீனும் போயிரு. மெஜாரிட்டி நரகத்துக்கு போகிறான், நீனும் நரகத்துக்கு நான் பரவத்து அங்கே மட்டும் மைனாரிட்டி வரியில. அப்படித்தான் அற்புதமும் அடையாளமும் உலகத்தில் எவனுக்குமே நடக்கலையா, இந்த விஷயத்தில் உனக்கு நடக்கும். மெஜாரிட்டியை பற்றி எனக்கு என்னடா கவலை, நான் வேற, நான் வேற. சொல்லுங்க, நான் வேற, நான் வேற. இந்த சம்மந்தப்பட்ட அற்புதம் எங்கேயுமே நடக்கலை. கேன்சர் உங்களுக்கு ஒருவேளை பாதிக்கப்பட்ட யாராவது கேட்பீங்கன்னா, உலகத்தில் எங்கே நடக்காமல் இருந்துட்டு போகுது சார், உங்களுக்கு நடக்கு சார். செங்கடலில் கிராஸ் பண்ணவன்லாம் கப்பலில் தான் சார் கிராஸ் பண்ணியிருக்காங்க, போட்டில் தான் சார் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நடந்து கிராஸ் பண்ணல சார், எவனுக்குமே திறக்கல சார் செங்கடல். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு திறந்துச்சு சார். எல்லாருக்கும் அது திறக்கல, எல்லாருக்கும் திறக்கல, ஆனால் எங்களுக்கு அது திறக்கும்யா, எங்களுக்கு அது நடக்கும்யா. கையை தட்டி வருது. ஆமென்.